கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். சலாம் அலைக்கும் சார். ஏங்க சார், கரூர்ல மேல ஏறினதும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சலாம் அலைக்கும்னு சம்பந்தமே இல்லாம சொல்றாரு. ராஜ்மோகன் அவர்களா? அங்க யாராவது? ஏன்னா இப்போ அது அவங்க சொல்ல வேண்டிய ஒரு இது அவசியம் இருக்கு அரசியல் ரீதியாக. அங்கே யார் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கரூரில் எங்கே ஏற்பட்டது என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் சமீபத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தொடர்பில்லாத ஒரு விஷயம் என் மனசில் படுது. அதாவது சென்னை 2000 அதாவது திமுக ஆட்சியின் போது, அதற்கு முன்னால் அந்த திமுக ஆட்சியின் போது தான் அவங்க பிசி, அதாவது இந்துக்களில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள், அந்த ஒதுக்கீட்டில் சலுகை பெறுபவர்கள் இஸ்லாமியர்களாக மாறின உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ரத்தாயிடும். இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இந்தியா முழுவதும் இந்த இது உண்டு. அதாவது இந்துக்களில் இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டியாக இருக்கலாம், பிசி எம்பிசி ஓபிசி இப்படி இருக்கலாம், பிற்படுத்தப்பட்ட இந்த ஒதுக்கீடு சலுகை பெறுபவர்கள் மதம் மாறினால், கிறிஸ்தவராகவோ வேற என்ன இஸ்லாமியராக அப்படித்தானே மாறக்கூடியது, அதிகமாக அப்படித்தானே மாறக்கூடியது. இந்துலேருந்து சீக்கியராக மாறுறதுங்கிறது இப்போ இல்லை, இப்போ வாய்ப்பு இல்லை. இது ரெண்டு தான் அங்கங்கே நிகழலாம். அப்படி நிகழ்ந்தால் அந்த ஒதுக்கீடு சலுகை அவர்களுக்கு கிடையாது என்பது அகில இந்தியாவும் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சட்ட அமைப்பின்படி இது இருக்குது. இதை வேறு விதமாக மாற்றி மாற்றி திமுக அரசு ஒரு ஆர்டர் போட்டது. போனாலும் அவங்களுக்கு இது தொடரும்னு. இதை யாரோ சமீபத்தில், ஏற்கனவே ஒரு கால் நிலுவையில் இருந்த வழக்காக கூட இருக்கலாம், போன வாரம் ஒரு 10 நாள் முன்னால் உயர்நீதிமன்றம் நினைக்கிறேன், சென்னை உயர்நீதிமன்றம் நினைக்கிறேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஆமாம் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அளிக்கப்பட்ட பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டி காட்டி, சட்ட அமைப்பில் உள்ள விதிகளை சுட்டி காட்டி, நீங்கள் இந்த இந்து மதத்திலிருந்து சலுகைகள் பெற்றுவிட்டு வெளியே வேறு மதத்திற்கு சென்றால் அந்த மதத்தில் ஏதாவது ஒதுக்கீடு இருந்தால், சலுகைகள் இருந்தால் பெற்றுக்கொள்ளலாமே தவிர ஏற்கனவே இருந்த இந்து மதத்தில் உள்ள சலுகைகள் உங்களுக்கு தொடராது. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, ரெண்டையும் சௌரியமாக வாங்கிக்கலாம், இதையும் வாங்கிக்கலாம் அதையும் வாங்கிக்கலாம். இல்லை அங்கே சலுகைகளே இல்லை, அல்ல குறைந்த சலுகைகள் தான் இருக்குன்னா அப்போ நீ மதம் மாறுது, நீ யோசனை பண்ணி மாறணும். என்ன காரணத்திற்காக மாறுகிறார்கள் என்பதை தாண்டி மதமும் மாறிவிட்டு, இப்போ வேட்பு மனுவிலேயே நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டு இதில் வேட்பு மனுவில் இந்து அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பல பெரிய தலைவர்களே, பிரபலமான தலைவர்களே இதை செய்ததாக குற்றச்சாட்டுகள் இருக்குது, சில சமயங்களில் வழக்குகள் இருக்கு. அது மாதிரி வரும்பொழுது இது உயர்நீதிமன்றம் சொன்னது ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு சட்ட அமைப்பை ஒட்டி தான் சொல்லியிருக்காங்க. உடனடியாக தாவேக அரசு என்ன செஞ்சிடுச்சுன்னா, இந்த சிறுபான்மையினருடைய அந்த வாக்கு வங்கியை கணக்கில் கொண்டு உச்சநீதிமன்றத்தில் இதற்கு மேல்முறையீடு. என்ன சொல்றாங்க, அவங்க மதம் மாறினாலும் இந்த ஒதுக்கீடுகள் தொடர வேண்டும். அதாவது திமுக அரசு என்ன செய்தது இப்போ உங்களுக்கு புரியுதா? நிறைய விஷயத்துல இவங்க திமுகவோட பி டீம்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னு சொன்னா, அந்த குற்றச்சாட்டு வருவது வேண்டுமென்றே வருவதில்லை. 90%, 90ங்கிறது நான் சொல்றது கம்மியா சொல்றேன்னு நினைக்கிறது தெரியல, 90% திமுகவுடைய கொள்கை தான். அது நீட்டு தேர்வோ இல்லை வேற, நீங்க எந்த கொள்கை வேணாலும் எடுத்துங்க. இப்போ பெரியாருடைய கொள்கைகள் எடுத்துக்கிட்டு கடவுள் மறுப்பை தவிர எல்லா கொள்கைகள், எந்தெந்த கொள்கைகள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் வரிசைப்படுத்துங்கள். ஒரு 3 சொல்லுங்க, 5 சொல்லுங்க. பெரியாரோட கொள்கையில் நம்ம பெரியாரை குறைவாக பேசுகிறோங்கிறது நம்ம எண்ணம் இல்லை. நீங்கள் பெரியார் ஏதோ பேசினார், அவர் அந்த சூழ்நிலையில் பேசினார், அது சரியா தவறா காலம். இன்னைக்கு மகாத்மா காந்தியை பற்றி கூட விமர்சனங்கள் வருகின்றன. அவர் இப்படி நடந்து கொண்டு இருக்கலாம், இப்படி நடந்து கொண்டு இருக்கக்கூடாது என்று பல. இது எல்லா அரசியல் தலைவர்களுக்கோ இல்லை தேச தலைவர்களுக்கோ சமுதாய தலைவர்களுக்கோ
சமுதாய பிரபலங்களுக்கோ எல்லாம் விமர்சனங்கள் என்பது சாதாரணமாக மீடியாவில் இருந்தாலே விமர்சனம் பண்ணுறான். நீங்கள் நானும் பேசும்போதே அது கமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா 10 பேர் நம்மளை வந்து பாராட்டுறாங்க, 4 பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, 2 பேர் வந்து ரொம்ப கொச்சையாக விமர்சனம் செய்பவர்கள் இருக்காங்க. அப்போது இதெல்லாம் இயல்பு. ஆனால் வாக்கு வங்கியை குறிவைத்து இவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். ஏன்னா சம்மந்தமே இல்லாம எடுத்த உடனே இந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு வந்து ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு லிங்க் இருக்கா மாதிரி தெரியுது. அதாவது மக்களிடம் வந்தாங்க, நாங்கள் இஸ்லாமியர்களுடன் தான் இருக்கிறோம். அதை ஏன் அங்கே போய் கரூரில் போய் சொல்லணும், என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. கரூருக்கும் இதுவே திருப்பரங்குன்றத்தில் போய் சொன்னால் கூட அது வேறு ஒரு அரசியல். அந்த திருப்பரங்குன்றத்தில் உள்ள சூழ்நிலைக்கு அரசியல் அது. இந்த தர்கா, அந்த கோயில், இந்த தீபத்தூண் இது சம்பந்தப்பட்டது. அது மாதிரி இல்லாமல் கரூரில் அதுக்கு என்ன அவசியம் வந்தது என்று தெரியவில்லை. சலாம் அலைக்கும் என்று ஷாஜகான் அவர்கள் சொல்லியிருந்தால் அது இயல்பாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ராஜ்மோகன் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. என்ன காரணத்துக்காக சொன்னார், எதை நோக்கமாக வைத்துக்கொண்டு சொன்னார் என்று தெரியவில்லை. சரி, இன்னொன்று அவர் அமைச்சர்ன்றதையும் மறந்துடுறாரா அடிக்கடி? ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் காம்பேரிங் பண்ணுறதுலையே வந்து அவர் ஒரு ஆளாக பார்க்குறாங்க. அதே போல் இப்போ பால்வளத்துறை அமைச்சர் கூட இன்னைக்கு வந்து பாராட்டி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது அமைச்சர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேடை பேச்சாளர்களாகவே இன்னமும் இருக்காங்களே அப்படின்னும் போது ஒரே குழப்பமாக இருக்குது சார் பார்க்கும்போது. கீர்த்தனா அம்மையாரை விட்டுட்டிங்களே. இல்லை, அவங்கள குறிப்பிடலைன்னா கோச்சிப்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். அவங்க பாருங்கள், அவங்களுக்கே சம்மந்தமே இல்லாத அவங்க தொழில்துறை அமைச்சர். அமோனியா கசிவு ஏற்பட்டதா, அதில் 18 பேர் இதுவரை விழுந்து, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போய் 18 ஆயிடுச்சு. இன்னும் சில பேர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள். அவங்க என்ன நல்லபடியாக வரணும். வேற அந்த இடத்திற்கு இதுவரை தொழில்துறை அமைச்சர் போகவே இல்லையே. ஆனால் ஏதோ ஒரு பள்ளிக்குள்ளே போய் அரசு பள்ளியில் போய் ஆங்கிலம் தெரியல அவங்களுக்குன்னு சொல்கிறீங்களே. அந்த ஆங்கில கேள்விக்கு அந்த மாணவியை அவமானப்படுத்துகிறார் போல், அந்த ஆசிரியையும் அந்த பள்ளியையும் அவமானப்படுத்துகிறார் போல். இப்போ என்னாச்சு, இவங்க பேசுனதில் ஆங்கிலத்தில் என்னெல்லாம் தவறுகள் இருக்குதுன்னு சொல்லி இவங்க போட்ட ரீல்ஸில் உள்ள தவறுகள்லாம் போட்டு இந்த இடத்துல ஹேண்ட் போடல, இந்த இடத்துல ஹேண்ட்ஸ் ஆஃப், அது ஹேட்ஸ் ஆஃப் இப்படின்னு அதுக்கு பேர் வந்து ஹேட்ஸ் ஆஃப். அது ஏன்னா வெள்ளக்காரன் வச்சுது. அது கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆங்கில பதம் இல்லை. வெள்ளக்காரன் வந்து யாருக்காவது ஒரு மரியாதையை தெரிவிக்க வேண்டுமென்றால் ஒரு தன்னை விட ஒரு வயதிலோ இல்லை ஒரு நிலையிலோ ஸ்டேட்டஸ்லேயோ மூத்தவர் அப்படின்னா தலையில் அவங்க குல்லா போட்டிருப்பாங்க. அந்த குல்லாவை அதை எடுப்பாங்க. அப்படி எடுத்து திருப்பி போட்டால் என்ன அர்த்தம்னா நம்ம இப்படி வணக்கம்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கு பேர் அது சொல்லும்போது அந்த வார்த்தை பிரயோகத்தில் நீங்கள் என்னம்மா அந்த விஷயத்தில் பிரமாதமாக பண்ணீங்கம்மா, ஏதோ ஒரு சாதனை செய்திருக்காங்க, நல்லா பேசுனீங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, உங்களுடைய கருத்துக்கள்லாம் பிரமாதமாக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூன்னா உங்களுடைய கருத்துக்களுக்கு என்னுடைய மரியாதையை தரும். அது HATS. இந்த அம்மா என்ன சொல்லுது, ஹேண்ட்ஸ் ஆஃப். ஹேண்ட்ஸ் ஆஃப்னா கையை எடுத்து விடுகிறேன்னு அர்த்தம். அப்போ அரசு பள்ளியில் படித்தன்னா ஆங்கிலம் தெரியாதுன்னு இவங்க வேற நிரூபிச்சுட்டாங்கன்னா தனியார் பள்ளிகளை ஊக்குவிப்பதற்காக கண்டிப்பா சார் அததான் சீமான் அவர்களும் கேட்டாரு. தனியார் பள்ளிக்கு அனுகூலம் காட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கேட்டாரு. ஆனா வந்து இவர் வந்து தனியார் முதலாளிகளுக்கு சீமான் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா பேசுறாருன்னு அது அமைச்சர் அப்படியே கோலை திருப்பி விட்டுட்டாரு. இல்லைங்க, அவங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா சீமானை எதிர்க்கிறாரு, ஸ்டாலின் எதிர்க்கிறாரு, எடப்பாடியார் எதிர்க்கிறாரு, மீடியாவில் விமர்சனங்கள் வருகின்றன, இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் பதில் விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக எப்போவுமே மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கலாம். இப்போது அவர் வைகோ அவர்கள் வந்து திருமாவை பார்த்து ஆமாம் நோபல் பரிசுன்னாரு, அதுக்கப்புறம் அதை வாபஸ் வாங்கிட்டார். நோபல் பரிசு கொடுத்தால் நன்றி சொல்லுவேன்னு இவர் சொன்னார். இதெல்லாம் அந்த அரசியல் ரீதியான பேச்சுகள், மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லாத பயனற்ற பேச்சுகள். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அது என்ன இந்த தாவேகாவில் வந்து ஒரு வியாதியாக போய்விட்டது, இந்த நோயாக போய்விட்டது இந்த ஆய்வு.
இந்த ஆய்வு போக வேண்டியது, அந்த ஆய்வு வந்து ரீல்ஸாக போட்டு மகிழ வேண்டியது. சார் ஆனால் விஜய் அவர்களினுடைய வாயிலையும் அந்த சட்டமன்றத்திலையும் ரீல்ஸ் இல்லை ரியல் ஆச்சுன்னு சொன்னார். இன்னைக்கு கரூர் பேச்சுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீல் தாய் மாமா இல்லை ரியல் தாய் மாமா அப்படின்றத அண்ணா அவர்கள் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த தாய் மாமன் சீர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலாக இவங்களே தன்னை ரீல்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை இவங்க ஏன் பயன்படுத்துறாங்க? எதிர்கட்சி பயன்படுத்துறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். இவங்க ஏன் அதை பயன்படுத்துறாங்கன்ற கேள்வி இருக்குல்ல. அதுக்கு தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துலேருந்து பழமொழி இருக்கு. எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லுவாங்க. வீட்டில் யாரோ உங்கள் அப்பாவை தேடிட்டு ஏதோ பக்கத்து வீட்டோட சண்டை சச்சரவு. இவங்க வீட்டில் இந்த குழந்தையோட அப்பா வந்து அவர் வந்து நாளைக்கு ஏதாவது அடிக்கடி வரப்போகுதுன்னு பயந்துக்கிட்டு அவர் வந்து வீட்டில் நெல் குதிர் இருக்கும். அந்த காலத்துலலாம் வீட்டில் வந்து நெல் குதிர்னது பெருசாக இருக்கும் கிராமப்புறங்கள். அதுக்குள்ளே ஏறி உட்காந்துட்டா நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, அது தேவையில்லாத இது வேணாம். அப்போ அந்த குழந்தை வந்து நிற்கிது. வந்த உடனே உங்கள் அப்பா எங்கேன்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பா அந்த குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கா? இதை மாதிரி தான் அவர்கள் முதல்வர் அவர்கள் பேசுவதும் அவர்களுடைய அமைச்சர்கள் பேசுவதும் நாங்கள் ரீல்ஸ் போடவில்லைன்னு சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஏதோ உறுத்துது. நீங்கள் ரீல்ஸ் தான் போடுறீங்கன்னு உங்கள் மனசில் உறுத்துது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் அவர் அந்த சர்ச்சைக்குரிய அமைச்சர் இல்லை, அவர் எம்எல்ஏ, அவர் அன்னை சரவணன், அவர் பேரில் ஏற்கனவே பாலியல் இது ஒன்று வன்முறை பற்றி இருக்குது. இது வரைக்கும் அது வழக்கு பதிவு செய்யலை அவர் பேரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி தாவேகா நிர்வாகியிடமே தவறாக நடந்து கொண்டதாக. அப்புறம் அந்த சவுடு மணலில் வந்து லோடுக்கு 300 ரூபா வாங்குறாருன்னு சொன்னாங்க. ஏதோ 500 வாட்ஸ்அப் குரூப் நடத்தி ஏதோ கள்ள லாட்ரி, திருட்டு லாட்ரி, சட்டவிரோத வசூல் பண்ணி யாருக்கோ கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ போய் சிவில் சப்ளைஸ் நுகர்வோர் பண்ணி இந்த ரேஷன் பொருட்கள் போடுறது, அது லாரியில் போய் அந்த லாரி சரியில்லை போல வரலன்னு அதோடைய நம்பர் வந்து பதிவு எண் வந்து சரியாக படிக்க முடியவில்லை, அழிஞ்சிருக்கு. வேணும்ட்டு அழிச்சிருக்கலாம், இல்லை எதேச்சியாக அது வந்து அது போர்டு மாத்திரம் ஒரு 3000 ரூபா ஆகும் 4000 ரூபா ஆகும்னு நினச்சி அந்த ஓனர் விட்டுருக்கலாம். இதெல்லாம் தெரியாது. ஆனால் இவர் போய் ஆய்வு பண்ணும் பொழுது யாரை வைத்து ஆய்வு செய்ய வேண்டும்? அங்கே உள்ள யார் மூத்த அதிகாரியோ அவரை கூப்பிட்டு நிற்க வச்சு இதெல்லாம் என்னன்னு கேட்கணும். இதெல்லாம் கவனிங்க, இதெல்லாம் நீங்கள் ஏன் கவனிக்கல? மூத்த அதிகாரிகிட்ட கேட்கணும். அங்கே உள்ள அந்த டிரைவர்கிட்ட கேட்குறாரு. இந்த டிரைவர் எனக்கு தெரியாது, எங்கள் மேனேஜர்கிட்ட. அவர் யார்? அரசு துறை ஊழியர் இல்லை, அந்த லாரி வந்து கான்ட்ராக்ட், கான்ட்ராக்டருடைய மேனேஜர். அவர்கிட்ட பேசுகிறார். இவர் வாங்கி என்னங்க அப்படின்னு இவர் பேச வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் பேச வேண்டியது நீங்கள் அரசு சார்பாக வருகிறீர்கள் என்றால் மக்கள் பிரதிநிதியாக அங்கே உள்ள மூத்த அதிகாரி யாரோ அவரை கூப்பிட்டு நீங்கள் அதை கேட்கணும். அவர் தான் மற்ற கேள்விகளை கேட்குறாரா, கேட்கலான்னு அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அவர்கிட்ட பேசுகிற அந்த மேனேஜர் என்ன பண்ணார்? கான்ட்ராக்டர் நீ யார் கேட்குறதுன்றார். எம்எல்ஏன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஏதாவது வேணும்னா அந்த அதிகாரிகிட்ட கேளுங்க, நீங்கள் என்ன கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு ஒப்பந்த புள்ளிக்காரர் கூட இல்லை, அவருடைய மேனேஜர் வந்து பதில் சொல்கிற அளவுக்கு இருக்காங்க. மேனேஜர் விவரமாக இருக்காரு. எம்எல்ஏக்கு நம்மளை கேட்குற அதிகாரம் இல்லைங்கிற அளவுக்கு அவருக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கிறது, விதிமுறை தெரிஞ்சிருக்கிறது. அந்த அதிகாரியிடம் கேளுங்கள், கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னு சொல்லி துண்டிச்சிட்டாரு. இதெல்லாம் பரவாயில்ல. கீழேந்து லாரிக்கு கீழேந்து தாவேகா துண்டு போட்ட ஒரு தொண்டர் வந்து அப்படி ரீல்ஸ் எடுக்கிறார். யாரு? அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாரு? லெஃப்டில் ஏன் கண்ணாடி மிரர் வந்து உடஞ்சிருக்கு, அப்புறம் அந்த டயர் ஏன் வந்து பழசாக இருக்குது, ஏதோ கேள்வி கேட்குறார். இந்த கேள்வி கேட்பது மக்களிடம் போக வேண்டும். அப்போ ரீல்ஸ் தானே. இதில் பெரிய தமாஷா என்னன்னா, இது வந்து அந்த பதிவு எண் வந்து அழிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டார் இல்லையா, இந்த யாருக்கிட்டையும் அந்த டிரைவர்கிட்ட கேட்டார். யாருக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லையோ அவங்ககிட்டலாம் கேட்டார். கேட்க வேண்டிய அவசியம் உள்ள அதிகாரிகிட்ட விட்டுட்டாரு, கேட்டதாக தெரியவில்லை. இவர் வந்து சொர்க்க ரதம் சொல்லி அதாவது இறந்து போனவர்களுடைய, அதாவது அனாதையாக இறந்து போனவர்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு அது நல்ல விஷயந்தான், ரைட்டு, அதுக்காக பயன்படுத்தினால் நல்ல விஷயந்தான். அது ஒரு வண்டி வச்சுருக்கார். அந்த வண்டிக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல, அது ஃபேக் நம்பர். இப்போ அது வெளியாயிடுச்சு. நீங்கள் ஏன் வந்து அந்த வண்டிக்கு ஃபேக் நம்பர் ஓட்டணும்னா அப்போ உங்கள் பேரில் அப்போ அந்த வண்டி எதுக்காக பயன்படுத்துறீங்கன்ற ஒரு சந்தேகம் யூகம். நீங்கள் நல்லது கூட செய்யலாம். நல்லது செய்கிறவர் ஃபேக் நம்பர் போட்டு ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஃபேக் நம்பர் போட்டு உங்கள் வண்டியை ஓட்டுறீங்க,
ஆனால் அவர் வந்து இப்போ இன்னொரு எம்எல்ஏ பேரில், ராதாபுரம் எம்எல்ஏ பேரில் அவர் மணல் கடத்தல்காரர்கள் கார் வாங்கி கொடுத்திருக்கிறார், புதுசாக வந்திருக்கு. அவர் வந்து இல்லை அது ஏற்கனவே நான் என் காசில் வாங்கினதுன்னு சொல்கிறார். இப்போ என்னென்னா இந்த லாரிக்கு அடியிலேருந்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அதாவது புகைப்படம், வீடியோ. சார், ஆனால் இதை வந்து தலைமை குறிப்பாக விஜய் அவர்கள் கண்டித்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் தெரியல சார். இல்லை, நடவடிக்கை தெரியலன்னா விஜய் அவர்களுக்கே இது தெரியலங்கிறது என்னோட அபிப்பிராயம். சரி, இவ்வளோ சொல்றாரு, அதாவது என்ன வந்து பாராட்டி பேசுற வீடியோவை குறை சொல்றவங்க நீங்க பாக்குறீங்களான்னு கேள்வி கேட்கிறாரு. அப்போ குறை சொல்லக்கூடிய வீடியோவை முதல்வர் அவர்கள் பார்க்கணும்ல சார்? நீங்க அதுதான் சொல்றேன். நமக்கு கிடைத்த தகவல்களின்படி உளவுத்துறை தலைவர், காவல்துறை உளவுத்துறை தலைவர் டெய்லி வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்புவார், கான்ஃபிடென்ஷியல், ரகசியமாக என்ன நடக்குது அரசியல் சமுதாயத்தில், காவல்துறைக்குள்ளேயே. ஏன்னா உளவுத்துறைங்கிறது காவல்துறையில் தவறு செய்பவர்களையும் சேர்த்து உளவுத்துறை. அது மாதிரி பொதுவாக உள்ள எல்லா விஷயங்களும், அதாவது ஒரு முதல்வருக்கு என்னவெல்லாம் தெரிய வேண்டுமோ, அதுவும் சட்டம் ஒழுங்கு, அரசியல் எல்லாம் சேர்த்து தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பி பிரான்ச்சுன்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு நேரடியாக வெறும் அரசியல் மட்டும். ஆனால் உளவுத்துறை தலைவர் என்பது அரசியல், சட்ட ஒழுங்கு எல்லாமே கவர் பண்ண. அவர் டெய்லி ஒரு ரிப்போர்ட் அமைச்சிருவார். அது எல்லாமே சும்மா புல்லட் பாயிண்ட் மாதிரி போட்டு, ஏன்னா பக்கமாக போட்டால் படிக்கணும்ல யாராக இருந்தாலும், அது மாதிரி வந்து போட்டு. இதுவே முதல்வர் அவர் இதை பிரிப்பதில்லையாம். 4 பேர், அவரை சுற்றி உள்ள 4 பேர், யாரோ வச்சுங்க, பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர், வேறு ரூட்டில் வந்தவர் ஒருத்தர், இப்படி. அதாவது அதிகாரபூர்வமாக இல்லாதவர்கள், அதிகாரபூர்வமாக இல்லாதவர்கள் இவங்களாம் தான் இந்த உளவுத்துறை தலைவருடைய ரிப்போர்ட்டை வந்து பிரித்து படிக்கிறாங்க. படித்து அவங்களே முடிவெடுத்து அவங்களே வந்து முதல்வர் சார்பாக சொல்கிறார். பல சமயங்களில் முதல்வருக்கு இந்த தகவல் போகிறதா என்ற சந்தேகம் எந்த அளவுக்கு என்றால், அந்த நேர்மையான உளவு யாரை சொல்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு நேர்மைக்கும் அந்த மாதிரி நடவடிக்கைகள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு பேர் எடுத்தவர். அவர் வந்து நான் டெல்லிக்கு என்னை ரிலீஸ் பண்ணுங்கள், நான் மத்திய அரசு பணிக்கு போகிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அது நமக்கு எவ்வளோ தூரம் உறுதிப்படுத்த முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அவருக்கு என்ன விரக்தியாக இருக்கணும்? இல்லை, அவரை பகடக்காயா பயன்படுத்துறாங்கன்றதை உணர்ந்துட்டாருன்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ முதல்வரிடம் சில விஷயங்களை சொல்லி அவருக்கு உளவுத்துறையுடைய வேலையை எச்சரிக்கை செய்வது தான், முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வது. இந்த இடத்தில் ஒரு குற்றம் நிகழும், இல்லை சம்பவம் நிகழும், இல்லை சில வேண்டாத விஷயங்கள் நடக்கின்றன, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, காவல்துறையிலேயே யார் தவறு செய்கிறார்கள், அரசியல்வாதிகளில் எம்எல்ஏக்களில் யாரெல்லாம், உங்கள் எம்எல்ஏக்களில் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குகிறார், இதில் தான் உளவுத்துறை வேலை. இது வந்து அவர் முதல்வர்கிட்ட போல நடுவில் 4 பேர்கிட்ட போகுதுன்னா அவங்களுக்கு யாருக்கு யாரோட கனெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து அவர் பேர் என்ன, ஒரு முக்கியமான இயக்கத்திலிருந்து, ரசிகர் மன்றத்திலிருந்து இயக்கத்திலிருந்து கட்சின்னு வந்த ஒரு தலைவர். அவர் வந்து யார் போனாலும் அவருடைய 2 மருமகன்களை சந்திக்கும்படி சொல்கிறார் அப்படின்னா அர்த்தம் புரியும் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு கனிம வள சம்மந்தப்பட்ட ஒரு தொடர்புள்ள ஒரு மாண்பு, அவர் வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்காக தன்னுடைய தந்தையை தொடர்பு உள்ள சொல்கிறார். ஆக இவரெல்லாம் கரையப்படாத கரங்கள். கரை வந்து தந்தைகிட்டேயோ இல்லை மாப்பிள்ளைகிட்டேயோ வந்து நீங்கள் டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதற்கு பேர் ஊழலற்ற ஆட்சி இல்லை. எங்கள் அப்பாவை பாருங்கள், என் மாப்பிள்ளையை பாருங்கள், என் தம்பியை பாருங்கள், எங்கள் அண்ணனை பாருங்கன்னு சொல்லி அந்த பக்கம் வந்து வேறு விதமாக கலெக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன். இது வந்து இதுதானே அப்போவும் நடந்தது. திமுக ஆட்சியிலும் முதல்வர் ஸ்டாலின் வந்து தன்னுடைய அமைச்சர்களே பல ப்ராஜெக்டுகளை கொண்டு வந்தபோது, முக்கியமான திருச்சியில் உள்ள அமைச்சர் அவர் வந்தபோது, நீங்கள் மாப்பிள்ளையை பார்த்துட்டு போயிடுங்க, இது என்னன்னு பேசிட்டு போயிடுங்கன்னு, நான் எதுக்கு அவரை பார்க்கணும், இல்லை அவரை நீ பார்த்தா தான் வேலை ஆகும்னு அவர் ஏதோ சொன்னதாகவும், அதற்கு பதில் வந்து அந்த அமைச்சர் நேருவாக எப்படியோ வச்சுங்க நீங்கள், அவர் வந்து
தலைவரே என் பின்னால் 40 எம்எல்ஏ இருக்காங்க ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லிட்டு போனதாகவும் பத்திரிகைகளில் கூட செய்தி வந்து அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. அப்போது இந்த கலாச்சாரம் உறவினரை வைத்து கலெக்ஷன் செய்யும் கலாச்சாரம் திமுகவை தாண்டி அதிமுகவை தாண்டி தாவேகாவிலும் அதுதான். ஆனால் அப்படி தானே இருக்க முடியும். நீங்கள் திமுகலேருந்து வரிசையாக ஆட்கள்லாம் கூப்பிட்டு வச்சுருக்கீங்க. திமுக கூட்டணி அங்கேருந்து கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னது காலி பண்ணி கொண்டு வந்து கல்லாப்பட்டியை மடியில் வச்சுருக்கீங்க. அதிமுகவில் ஊழல் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கரெக்டாக செக் பண்ணி அவங்களாம் இங்கே கூப்பிட்டுக்கிறீங்க. பாக்கி இருக்கிறவங்களாம் ஊழல் பண்ணலை நான் சொல்லலை. நீங்கள் அழைத்து வந்தவர்கள் யாரிடம் வந்து யார் பேரில் ஊழல் வழக்குகள் இல்லை நிலுவையில் இல்லை அதை கேட்டால் நாஞ்சில் சம்பத்து தாவேகாலன்னு சொல்கிறாரு. அது வந்து கோர்ட்டில் தான் நிரூபிக்கணும். அந்த அதே விஷயம் அப்போ நான் திமுக ஆதரித்து பேசலை. அப்போ அது திமுக எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே. இப்போ அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க திமுகவில் கோர்ட்டில் இருக்கேன் இன்னும் முடிவாகல இல்லைங்க தண்டனை கொடுத்துட்டாங்களே உங்களுக்கு ஆனால் மேல்முறையீடு போயிருக்குன்னு அவ்வளோதானே முடிஞ்சு போச்சு. இப்போ இதற்கு முடிவே இல்லை. சார் இப்போ வந்து விஜய் அவர்கள் கரூர் சென்றது அப்படின்றது இடைத்தேர்தல் பிரச்சாரமா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்குல்ல சார். இப்போ அவர் பேசியிருக்காரு ஒரு இடைத்தேர்தல் பிரச்சார பாணியிலே தான் மீண்டும் திமுகவை எதிர்த்து பேசியிருக்காரு. குறிப்பா இந்த கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு போலீஸ் காரணம் அப்படின்னு இந்த தடவை புது ஒரு பழைய தூக்கி போட்டிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது எதிர்பார்த்த விஷயம் தானே. இது அரசியல் ரீதியான ஒரு பயணம் தானா அப்படின்னு நீங்கள் வந்து சந்தேகப்படுறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 100% அரசியல் ரீதியாக தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 செந்தில் பாலாஜி அவர்கள் தான் குற்றம் செய்தார் என்று அந்த அந்த நெரிசலுக்கு காரணம் என்று தாவேகா சார்பில் ஏற்கனவே பேசப்பட்டது. சிபிஐ விசாரணையில் இவங்க போய் அதுதான் சொல்லியிருக்காங்க. அவர் தான் காரணமா இல்லையா நமக்கு தெரியாது. இவரை பொறுத்தவரையும் அதை காரணமாக சொல்கிறார். ஏன்னா நம்ம வந்து விசாரணையில் இருக்கும்போது நம்ம தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் மீடியாவுக்கு இல்லை. அப்போ வந்து அவர் செய்திருக்கலாம், இல்லை அது மிகைப்படுத்தப்படலாம், இவர்கள் பழியை அவர்கள் மீது போடலாம். இதில் எது வேணாலும் உண்மையாக இருக்கலாம், இல்லை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்கலாம். ஆனால் இவர் 10ஆம் தேதி அன்னைக்கு அங்கே போக போகிறாருன்னு சொல்லிட்டு 8ஆம் தேதி அன்னைக்கே அந்த முன்ஜாமீன் வழக்கு வரா மாதிரி ஒரு கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி முன்ஜாமீன் கிடச்சிருச்சு. வேற ஒரு நிகழ்வோடு பேசியிருந்தேன். மறுநாளே ஏன் காலையில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கலாமே. எத்தனையோ வழக்குகள் இப்போ நம்ம பேசுகிறோமே அந்த சலாம் அலைக்கும் அந்த வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவு, அதாவது இஸ்லாமியர்களாக மாறினாலும் அவர்களுக்கு சலுகை தொடரும் அப்படின்றது ரத்து செய்யப்பட்டது உயர்நீதிமன்றத்தால். உடனடியாக மறுநாளே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விட்டார்கள். ஒரு நாள்லயோ இல்லை அதிகபட்சமாக 2 நாட்களில். எதுக்கு? அதை ரத்து செய்யக்கூடாது. இஸ்லாமியர்களுக்கு அந்த மதம் மாறினாலும் அந்த சலுகைகள் தொடர வேண்டும். உண்மையிலேயே சொல்ல போனால் அது ஏற்கனவே உள்ள உச்ச நீதிமன்றத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. இதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் அதை எப்படி கொண்டு போகுது அது வேற விஷயம். அவ்வளோ அவசரமாக அதை கொண்டு போனீங்க எதுக்காக? சிறுபான்மை வாக்கு வங்கி. அதுவும் எப்போ? இடைத்தேர்தல் வரக்கூடிய எங்கே? இப்போ நீங்கள் பொதுவாக இடைத்தேர்தல் இப்போ வரைக்கும் 6-7 என்னமோ வந்திருக்கு, 12 வரைக்கும் வருன்றது நம்மளுடைய ஏஷியம், நம்மை போன்றவர்களுடைய ஏஷியம், அதாவது கணிப்பு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. கரூரிலும் வந்திருக்கிறது இடைத்தேர்தல். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி இங்கே வந்து சேர்ந்துட்டார். இப்போ கரூர்லேயும் இடைத்தேர்தல் வரும். இப்போ கரூரில் இடைத்தேர்தல் வரும்பொழுது அப்போ இன்னும் கொஞ்சம் கரூருக்கான அந்த நீங்கள் 4 மாதமாக வந்து இந்த கரூர் நிகழ்வு சம்பவம் நடந்து 4 மாதம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 2 மாதம் ஆயிடுச்சா? கரெக்டாக 2 மாதம். மே 10 வந்தீங்க. உடனடியாக முதல்வராகி பதவி ஏற்ற உடனே 1 வாரத்திற்குள்ளேயே கரூருக்கு போயிருக்கலாமே, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி. அதற்கு முன்னால் சம்பவம் நிகழ்ந்த உடனேயே அந்த மருத்துவமனைக்கு சென்று அந்த குடும்பங்களுக்கு ஆதரவு, அதாவது ஆறுதலாக பேசி இருக்கலாமே. அன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து உங்களை வந்து ஓடி வந்து விட்டார், பயந்தாங்கொல்லித்தனமாக ஓடி வந்து விட்டார்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்தால் அந்த விமர்சனத்திலும் ஒரு நியாயம் இருக்க தானே செய்கிறது. சார் வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசக்கூடாது அப்படின்றதையும் அதெல்லாம் வந்து நிறைய, அதாவது பழமொழிகளுக்கு பஞ்சமே இல்லைம்மா தமிழில். எந்த பக்கம் வேணாலும் பழமொழி நீங்கள் பயன்படுத்தலாம். நம்ம சொல்றது யதார்த்தமாக ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டது. நீங்கள் உங்களுக்கு தொடர்புள்ள ஒரு விழாவில் உங்கள் கண் எதிரில் அவங்க வீட்டில் ஒரு நபர் இழந்துட்டாங்களா, அந்த வருத்தத்திலேருந்து என்னால் மீள முடியல
அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்னைக்கு பயன்படுத்தியிருக்காரு. வருத்தத்திலிருந்து மீள முடியலன்னா 4 மாதமா வந்து மீள முடியாமல் வந்து எப்படியோ அதை தாக்குப்பிடித்து இருக்கிறாரே. அது இடைத்தேர்தல் வருகிறது என்றதுனால இப்போ வந்து தாக்குப்பிடித்தாரா, இல்லை இதுக்கு மேல தாக்குப்பிடிச்சா இந்த தள்ளி போட்டால் இடைத்தேர்தல்களில் நமக்கு வந்து இடைஞ்சல் தேர்தலாக மாறிவிடும், இடையூறு தேர்தலாக மாறிவிடும் என்பதனால் போனீர்களா என்ற கேள்வி வரும். கண்டிப்பா நீங்க வந்து நான் மனிதாபிமானம், ஆறுதல், அரசு வேலைக்கான பணியை அரசு வேலைக்கான பணியே வந்து இப்பொழுது வந்து வழக்கு இன்னைக்கு காலையில் வழக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தற்காலிகமாக வேணால் நீங்கள் இருக்கலாமே தவிர நிரந்தரமாக இது வந்து செல்லுமா செல்லாதா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும். அரசு வேலை வழங்குறது. ஆமாம், ஏன்னு கேட்டால் அந்த நிகழ்வு வந்து ஒரு கட்சி நிகழ்வு. ஆனால் இப்போ கொடுக்குறாங்களா இல்லையா சார்? பணி உத்தரவு கொடுத்துட்டாங்க. பணி உத்தரவு கொடுத்து அவங்க வேலையிலேயே ஜாயின் பண்ணிட்டா கூட கோர்ட் இன்னைக்கு காலையில் என்ன சொல்லியிருக்குன்னா, மதுரை உயர்நீதிமன்றம் நினைக்கிறேன், சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்லியிருக்குன்னா, யாரோ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, இது தவறு என்று. என்னை பொறுத்தவரை இது தவறான முன்னுதாரணம். ஏனென்றால் நடந்தது அரசு நிகழ்வு இல்லை, இது ஒரு கட்சி, தனிப்பட்ட ஒரு கட்சி தொடர்பான நிகழ்வு. அவர்கள் அந்த கட்சி தலைவரை இல்லை அவர் நடிகர் என்பதால் கூடுதல் காரணம், அவரை பார்ப்பதற்காக பாதுகாப்பு எச்சரிக்கைகளை மீறி அவர்கள் வந்தார்கள். அப்படியே அவங்க பாதுகாப்பு எச்சரிக்கை அவர்கள் மீறியது அவர்கள் இல்லை, காவல்துறை தான் சரியாக கவனம் செலுத்தவில்லைன்னு சொன்னா கூட, காவல்துறை மீது எப்போ அந்த சிபிஐயில் அறிக்கை வந்து காவல்துறை தான் இதற்கு காரணம், இந்தந்த அதிகாரிகள் காரணம் என்று சொன்ன பிறகு அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கலாம், அது நியாயமாக இருக்கும். இப்ப காவல்துறையை நீங்கள் பழி சொல்வது இந்த அரசியலுக்காக தானே சார்? அதுவும் இப்போ அரசாங்கமே அரசு வேலை கொடுத்துருக்கீங்களே, நான் அதுதான் கேட்டேன். நாளைக்கு ஒரு நடிகை எங்கோ வருகிறார், ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார், ஒரு மேடையில் தோன்றுகிறார், நடிகரோ நடிகையோ பொதுவாக, அவரை பார்ப்பதற்கு நிச்சயமாக கூட்டம் வரும். இது தமிழ்நாட்டுடைய இயல்பு, பொதுவாக இயல்பு. தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து நடிகர் நடிகைகள் என்றால் அந்த சினிமா மோகம் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அந்த வகையில் கூட்டம் வரும். ஒரு பெரிய விஞ்ஞானி வர்றார், அவர் விஞ்ஞானிங்கிறது அவர் சொல்லலைன்னா யாருக்குமே தெரியாது, அவர் பாட்டில் ஒரு துணி கடைக்கு வந்துட்டு போயிடுவார். அவர் நோபல் பரிசு பெற்ற இல்லை வந்து உலக அளவில் வந்து உலகத்தர விஞ்ஞானியா இருப்பார், பாவம் யாருக்குமே அவரை தெரியாது. ஆனால் ஒரு 4 சீரியல்ல வந்து துணை நடிகையாக வந்திருந்தா கூட அவங்க முகம் தெரியும். இது வந்து மீடியா வெளிச்சம். இதை வந்து நான் வந்து குறையா சொல்லலை, இது ஒரு இயல்பானது. இப்போ நான் அந்த காலத்திலேயே நான் தூர்தர்ஷனில் வந்து ஹீரோவாக தூர்தர்ஷன் மட்டுமே இருந்தபோது, அப்புறம் பொதிகைன்னு பேர் மாற்றினாங்க, வேறு சன் டிவிலாம் வராத போது, அதற்கெல்லாம் முன்னால் நான் ஒரு பிரபலமான கதாநாயகனாக இருக்கும்போது நான் சாதாரணமாக ரோட்டில் போகும்போது, இத்தனைங்க ஹெல்மெட் போட்டு மோட்டார் சைக்கிளில் நிறுத்தும் போது கூட பார்த்து, சார் நீங்கள் இந்த டிவியில் வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, வருவாங்க ஆண்கள் பெண்கள். இது வந்து அந்த வெளிச்சம் கிடைப்பதால் வரக்கூடியது. இன்னைக்கு கூட வந்து நம்ம வந்து பல ஊடகங்களில் நம்ம தோன்றுவதனால எங்கேயாவது ஒரு நிகழ்வுக்கு போனால், கல்யாணம் காட்சி இல்லை பொது இடங்களுக்கு போகும்போது, விமான நிலையம், ரயில்வே, சார் நீங்கள் திருசக்தியார் தானே. ஸோ இப்போ நமக்கே இந்த வெளிச்சம்னா நடிகருக்கு வெளிச்சம் வருவதே நம்ம தவறு என்று சொல்லவில்லை. நம்ம கேட்குற கேள்வியெல்லாம், நாளைக்கு எங்கேயோ ஒரு நகைக்கடையை திறந்து வைப்பதற்காக ஒரு நடிகை வருகிறார், ஒரு 5000 பேர் அங்கே கூட்டம் சேருவாங்க, அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுகிறது, நடக்க வேண்டாம் நடந்து விடுகிறது, அவங்களுக்கு அரசு வேலை கொடுப்பீங்களா? என்ன விதிமுறை? விஜய் என்ற நடிகர் கம் அரசியல்வாதிக்கு அவர் ஆட்சிக்கு வந்ததனால் நீங்கள் அரசு வேலை கொடுத்தீர்களே, நாளைக்கு இன்னொரு நடிகரோ நடிகையோ ஒரு கூட்டம் அவரை பார்ப்பதற்கு சேரும் இடத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் இதே மாதிரி அரசு வேலை கொடுப்பீர்களா? விஜய் தலைமையிலான அரசு அதை ஏற்றுக்கொள்ளுமா? இந்த கேள்வி நியாயம் தானே? இப்போ அதுதான் வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க உத்தரவு, அவர்களே இடைக்காலமாக நீங்கள் அவங்க வேலை செய்யட்டும், ஆனால் இந்த வழக்கு முடிஞ்சு போகும்போது நாங்கள் முடிவு சொல்லுவோம். இப்போ ஒரு கால் அவர்கள் நீங்கள் இல்லை வேலை கொடுக்கறது தவறான விஷயம், அது வந்து அரசு நிகழ்வு இல்லை, அப்படி இருக்கும்போது கொடுத்தது தவறு என்று முடிவு செய்தால் நினைத்து பாருங்கள், அந்த குடும்பங்களுக்கு இன்னும் அவமானம் அதிகம், கண்டிப்பாக வருத்தம் அதிகம். நீங்கள் அந்த வேலையே கொடுக்காம இருந்தீங்கன்னா அது வேற தெரிஞ்சிருக்காது.
கொடுத்துட்டு புடுங்கினீங்கன்னு வச்சுங்க, அது புடுங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய உறுத்தலாக இருக்கு. இது அப்ப நீங்க இது எதுக்காக செய்யறீங்க? இந்த அரசு வேலை, விளம்பரம், இடைத்தேர்தலை மனசில் வச்சு, அரசியலை மனதில் வைத்து, அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாமே வந்து இப்ப நீங்க வந்து கீர்த்தனா அவர்கள் ரீல்ஸ் போடுகிறார்கள், அவருக்கு சம்மந்தமே இல்லை. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலத்துறை ஒரு பர்வேஸ் அவர்கள் அமைச்சர், அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு பள்ளியில் போய் மருத்துவமனையில் போய் மருத்துவமனை சார் நாங்கள் மொத்தம் இவ்வளோ டாக்டர் இருக்கோம், இவ்வளோ பேஷண்ட் இருக்கோம், அவங்களாம் வரிசையாக இல்லைன்னு சொல்கிறார் அந்த டாக்டர். ஆனால் காலி வாங்காமல் சிஎம் விஜய் ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு கேட்டார். நீங்கள் யார் அதை கேட்பதற்கு? மருத்துவமனைக்கும் உங்களுக்கும் என்ன தொடரும்? நீங்கள் உங்களுடைய தொழிலாளர் நலத்துறைனா அது சம்மந்தப்பட்ட இடங்களில் போய் நீங்கள் விஜய் ஃபோட்டோ கேட்டால், அப்போ கூட விஜய் ஃபோட்டோவை கேட்கணும்னு அவசியம் இல்லை, பல விஷயங்களை ஆய்வு செய்யும் பொழுது அதையும் ஒரு கேள்வியாக கேட்டால் தவறில்லை. தலைவருடைய படத்தை நீங்கள் முதல்வர் படத்தை மாட்ட வேண்டாமா? முதல்வர் படத்தை மாட்ட வேண்டும் என்று எந்த விதிமுறையும் சட்டத்திலும் இல்லை. திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்தியாவின் பிரதமர் படத்தையே பல இடங்களில் வந்து மாட்ட வேண்டாம் என்று முடிவெடுத்தார்கள். நான் ஏதோ பாஜகவிற்கு ஆதரவாக சொல்கிறேன் இல்லை. நாளை ராகுல் காந்தியோ வேறு ஒருவரோ பிரதமராக வந்தால் கூட அவர் ஓட்டு அளித்தவர்களுக்கும் ஓட்டு அளிக்காதவர்களுக்கும் சேர்த்து தான் பிரதமர். திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வராக இருந்தார். இப்போ முதல்வர் என்ற மரியாதை கொடுக்கும் பொழுது அந்த முதல் மரியாதை யார் முதல்வராக இருந்தாலும் கொடுக்கப்பட வேண்டும். அது எடப்பாடியாராக இருக்கலாம், ஸ்டாலினாக இருக்கலாம், அவர் பேர் என்ன விஜய் அவர்களாக இருக்கலாம், யார் அவனா இருக்கலாம், நாளைக்கு உதயநிதியாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு காலத்தில் அவர் யார் என்பதை விட அந்த பதவிக்கு மரியாதை உண்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஆய்வு என்ற பெயரில் இவர்கள் அடிக்கும் கூத்து இருக்கிறதே ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. கண்டிப்பா சார். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, அதாவது கொஞ்சமாவது படிங்கன்னா கேட்டீங்களா, உயர்நீதிமன்றம் உங்க தலையிலேயே நறுக்குன்னு கொட்டி இருக்கு பாத்தீங்களா, என்ன கரூருக்கு போக வேணாம்னு சொல்றதுக்கு நீங்க யாரு, இது என்னோட ஆட்சி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது வந்து சரியான ஒரு போக்கு தானே சார்? இல்ல, அதாவது அவங்க கேஸ் போட்டது ஒரு நியாயமான விஷயம் தானே சார். சிபிஐல விசாரணை இருக்கு, இந்த நேரத்துல நீங்க போறது வந்து அரசியல் நோக்கம் அப்படின்னு சொல்றது, அதாவது ஒரு சாட்சிகளை கலைப்பது போன்ற ஒரு ஒரு சார்பாக போகக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லி போட்டாங்க. அதை தள்ளுபடி பண்ணிடுச்சு உச்சநீதிமன்றம், தள்ளுபடி பண்ணிடுச்சு. உச்சநீதிமன்றம் செய்தது சரியா தவறா என்று கருத்து சொல்வது முறையல்ல. அதே சமயத்தில் நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு, நீங்க அங்க போயிட்டீங்க. தேவையற்ற அரசியலை பேசாமல் நலத்திட்டங்களை பேசலாம். அது ஏன் காவல்துறை தவறு பண்ணுச்சு, இவங்க தவறு பண்ணாங்க. நான் வந்து அப்ப சொன்னாரு மக்கள் பணத்தை தொடவும் மாட்டோம், தொட்டவர்களை விடவும் மாட்டோம்னு இதுல பேசினாரு, டயலாக் பேசினாரு. இதுல சட்டமன்றத்துல என்ன பண்ணீங்க? அதிமுகல இருந்து மக்கள் பணத்தை தொட்டார்கள் என்று வழக்குகள் நிலுவையில் இருப்பவர்கள், சிபிஐ வழக்குகள், குட்கா வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நிலுவையில் இருப்பவர் போன்ற அனைவரையும் வந்து உங்கள் கட்சியில் அரவணைச்சிக்கிட்டீங்க. அப்புறம் தொட்டவர்களை விட மாட்டோம்னு பேசினது டயலாக் என்ன ஆச்சு? அப்புறம் திமுகலேருந்து இப்போ வந்து ஜெகத் ரட்சகன் மகன், அப்புறம் திருச்சி சிவா மகள், பிபி கலைராஜன், ஜெய கருணாநிதி, இவர்கள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டீங்க. அப்புறம் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு ஒரு காலத்தில் நீங்கள் சொன்ன அந்த கூட்டணி இருந்து அத்தனை பேரையும் அப்படியே கூண்டோடு கொண்டு வந்து கல்லாப்பெட்டியை உங்கள் மொத்தமாக பேக்கேஜாக கொண்டு வந்து உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டீங்க. இவ்வளவும் பண்ணிட்டு தூய சக்தின்னு எதை சொல்லுவதற்கு எப்படி உங்களுக்கு மற்றவங்களுக்கு வாய் இருந்தால் எதை வேணாலும் பேசிடலாமான்னு நீங்கள் கேட்குறீங்களே, இதே கேள்வியை கண்ணாடியில் ஒரு தடவை கேட்டு பார்க்கணுமா இல்லையா? கண்டிப்பா சார். இன்னொன்று, நீங்க ஏற்கனவே நம்முடைய சேனல்லே பேசியிருந்தீங்க, அதாவது ஏவாவேலுக்கும் இந்த செந்தில் பாலாஜி அன்கோ டீமுக்கும் இந்த குதிரை பேரத்துல ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்றத தெளிவா பேசியிருந்தீங்க. இன்னைக்கு விஜய் அவர்களும் மேடையில அந்த கனெக்டிவிட்டியோட பேசியிருக்காரு. ஒருத்தர் வந்து ஓடுன்னு ஓடிட்டாரு, வேட்டைக்காரன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடியே காட்டினாரு செந்தில் பாலாஜி அவர்களை குறிப்பிட்டு. இன்னொரு பக்கம் ஒருத்தர் சிங்கப்பூர்ல போய் மறைஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதை நான் ஸ்டாலினையும் குறிப்பிடல, இன்னும்
இன்னொருத்தரை குறிப்பிடுற அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அதாவது அவர்கள் வந்து அந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று அரசுக்கு ஆதாரம் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் கோர்ட்லேயே. அந்த விசாரணை முடிவடைந்தால்தான் அது உண்மையா என்று தெரியும். நம்ம வந்து உண்மை இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. ஏவாவேலுவோ செந்தில் பாலாஜியோ இவரெல்லாம் வந்து ஏதோ மகாத்மாக்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நம்ம வக்காலத்து வாங்குவதும் நம்மளுடைய வேலை இல்லை. நம்ம உண்மையாவே அப்ப தலைமறைவு தானா சார் செந்தில் பாலாஜி அவர்கள்? இல்லை, நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, செந்தில் பாலாஜியும் அவர் தம்பியும் வந்து கோர்ட்டில் சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து ஒத்துழைக்கிறோம் அவருடைய வழக்கறிஞர் மூலமாக. அவங்க நேரடியாக வரணும்னு அவசியம் இல்லை. வழக்கறிஞர் வந்து என்ஆர் இளங்கோ அவர்கள், திமுக மூத்த வழக்கறிஞர், அவர் சொன்னார். குமரேசன் அவர்கள், அசோக் குமார் அவர்கள் வந்து ஒத்துழைப்பார்கள் வழக்கில். கோர்ட்டு வந்து நிபந்தனை முன்ஜாமீன் கொடுத்து காலையிலும் மாலையிலும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவங்க வரணும். மறுநாள் காலையிலேயே வரணும்ல, நேற்று போயிருக்கணும்ல. நேற்று காலையிலையும் போல, செந்தில் பாலாஜி அவர்களும் போல, அவர் தம்பியும் போல. எங்க இருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கும் இதுவரை போனதாக தெரியவில்லை. இதுக்கப்புறம் போறாங்களா தெரியாது. இன்னைக்கு இப்போ நம்ம பேசுற நேரத்துல போனதா தெரியல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த வழக்கு, இந்த இஸ்லாமியர்கள் அந்த சலுகை அந்த வழக்கு, மறுநாளோ அதை ஒட்டிய உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போனால இந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கம் வழக்கு நடக்கும்போது ஒரு கால் முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டு விட்டால் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தான் வழக்கு போடணும். எல்லா கட்சிகளும், எல்லா அரசியல்வாதிகளும், ஈவன் வியாபாரிகள் கூட ரெடியா இருப்பாங்க போடுறதுக்கு. சுப்ரீம் கோர்ட்ல அங்க ஒரு வழக்கு, அது இவங்களுக்கெல்லாம் காசுக்கு பஞ்சமா? அரசுடைய பணம் தானே, மக்கள் வரி பணம் தானே. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லாயரை கூப்பிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கப்பா, கடைசி நிமிஷத்தில் கொடுத்துட்டாங்கன்னா 2 பேராகிராஃபை உள்ள சேர்த்து வழக்கு காலையில் பதிவு பண்ணிடு அப்படின்னு சொல்லலையே. அப்போ எங்கேயோ ஏதோ இடிக்குது. நான் வேட்டையாடுவேன்னு சொல்லுவது வந்து வெறும் டயலாகா இருக்குமான்ற ஒரு யூகமும் சந்தேகமும் எழுகிறது. 2 நாளாக அவங்க வரலன்னு நானும் வந்து சட்டம் படித்தவன் தான். உடனே ஒரு அரசு என்ன செய்திருக்க முடியும்? கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ஒத்துழைப்பேன் என்று சொல்லிவிட்டு மறுநாளே வந்து காலையிலையும் வரல மாலையிலையும் வரல, இவர் ஒத்துழைக்க மாட்டார், அரசு வாரண்ட், அதனால ரத்து செய்யல, அந்த கொடுத்த முன்ஜாமீனை ரத்து செய்யுங்கள் அப்படின்னு உயர் நீதிமன்றத்திலேயே கேட்கலாம். இல்ல கொடுத்தது தவறு என்று உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். 2 வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அரெஸ்ட் வாரண்ட் கேட்க முடியாது சார் காவல்துறை தரப்புல? இல்ல, இதை ரத்து பண்ணிட்டு நீங்க அரெஸ்ட் வாரண்ட் கேட்க வேண்டியது இல்லை. இதை ரத்தானாலே நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். கோர்ட் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்காது. இந்த முன்ஜாமீனை ரத்து செய்யுங்கள். அவங்க ஒத்துழைக்கிறேன் என்று சொன்னவர்கள் வரவில்லை, எங்க இருக்காங்கன்னு தெரியல, அப்ஸ்காண்டிங் அப்படின்னு சொல்லும்போது கோர்ட் வந்து ரத்து செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். இல்ல, இந்த முயற்சிகள் எதுவுமே எடுக்கவில்லையே ஏன் என்றதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப அந்த வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்லுவது வெறும் அரசியலுக்காக போடும் வெற்று கோஷமா? விளம்பர அரசியல் தானா? இல்ல ஒருவேளை அவர்களும் இல்ல ஒருவேளைதான் உள்ளுக்குள்ளே ஒரு இணக்கம் இருக்கிறதா என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கண்டிப்பாக சார். அவங்க குதிரை பேரம் பண்றதுக்கு பதிலா இவங்க 2 பேரையும் இதுல சேர்த்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும்ல சார். அதிமுக எடப்பாடியார் தலைமையிலான ஒரு ஆட்சியை அமைக்க திமுக வந்து ஒத்துக்கொண்டது என்று சொன்னது யாரு? அந்த பக்கம் சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்னார், விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னார், இன்னும் பலர் சொன்னார்கள். திருமாவளவனும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் பொது வேட்பாளராக என்னை போடுவதாக கூட ஒரு பேச்சு நடைபெற்றது எனக்கு தெரியும்னு சொன்னார். இப்போ திமுகவும் அதிமுகவுமே ஒரு இணக்கமாக போகக்கூடிய, அதாவது வெளியில் பகைவர்களாக காண்பித்துக் கொண்டு உள்ளுக்குள் இணக்கமாக போகிறார்கள், போக முடியும் ஒரு அவசியம் வந்தால் அப்படின்னா, ஏன் வந்து தாவேகாவும் செந்தில் பாலாஜியுமோ ஏவாவேலுவுமோ ஒரு இணக்கமாக போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. போகிறார்களா என்று நான் சொல்ல முடியாது, எனக்கு ஆதாரங்கள் இல்லை பேசுவதற்கு. இதுதான் வந்து ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் பல நிகழ்வுகள்ல. துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் வந்து 20-25 வருஷத்துக்கு முன்னா, அதாவது அதிமுக வந்ததுக்கு அப்புறம் இந்த கேள்வி பதில், துக்ளக் கேள்வி பதில் யாரோ கேட்கிறார் ஒரு வாசகர், திமுகவும் அதிமுகவும் எதிர்காலத்தில் கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா அப்போ நேர் எதிரிகள் அவர்கள்.
கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் அந்த பக்கம் கட்சியை விட்டு விலகினார். எம்ஜிஆர் 13 வருஷம் கிட்டத்தட்ட ஆட்சியில் இருந்தபோது 12-13 வருஷம் இவர்களால் ஆட்சிக்கே வர முடியவில்லை திமுகவால். அந்த சூழ்நிலையில் கேள்வி கேட்கப்படுகிறது. இப்போ அவர் வந்து தீர்க்கதரிசியாக ஒன்று எழுதினார். திமுக அதிமுக தவிர மூன்றாவது ஒரு கட்சி, ஒரு சக்தி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் நிலை வந்தால் இவர்கள் கூட்டணி சேர தயங்க மாட்டார்கள். கிட்டத்தட்ட 2026 அப்படி நடந்ததாகத்தானே தெரிகிறது. அந்த சூழல் இன்னும் நீடிக்குது. அன்னைக்கு உள்ள சூழல் இன்னைக்கும் நீடிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இதே சூழல் திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுமா? தவேகா இன்று வந்து அதிமுகவோடு, அன்னைக்கு அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னீங்களா தேர்தலுக்கு முன்னால, அந்த ஊழல் கரை படிந்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், வழக்குகள் நிலுவையில் இருப்பவர்கள்லாம் கூப்பிட்டுக்கிறீங்கல்ல. திமுகலேருந்தும் வந்து அப்ப என்ன பேசுனீங்க? அறிவாலயத்தில் வாசலில் போகிறவங்களாம் வந்து கொள்ளையடித்த பணத்தை கூப்பிட்டு ஒரு கூட்டணி சேர்த்துக்கிறார். அப்போ கொள்ளையடித்த பணத்தில் பங்கு பெற்றவர்களையெல்லாம் இன்று நீங்கள் அழைத்து அந்த கட்சிக்காரர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து ஆதரவு வாங்கி கொண்டு நீங்கள் ஆட்சி செய்கிறீர்களே, இது அவலம் இல்லையா? இப்பொழுது அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி என்ற விமர்சனம் என்ன ஆனது? அது ஊழல் சக்தி, இது தீய சக்தி என்றெல்லாம் பேசினீர்களே, அங்கிருந்து ஆட்களை எடுக்கிறீர்களே, குறைந்தபட்சம் அவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லையா என்பதாவது பார்த்துவிட்டு நீங்கள் மாற்றலாம் கூட பரவாயில்ல. ஏதோ அவர்கள் விருப்பப்பட்டார்கள், கொள்கை மாறி வந்தார்கள்னு சொல்லலாம். இப்போ அது யாருக்கு என்ன கொள்கை, அவர்களுக்கு என்ன கொள்கை? அவர்களுடைய கொள்கையை விடுங்கள். அவர்கள் சந்தர்ப்பவாதிகள், இங்க போனா பதவி கிடைக்கும், ஏதோ ஒரு அமைச்சர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலான்னு வராங்க, இடைத்தேர்தலில் நிற்கலான்னு வராங்க. நீங்கள் தூய சக்தி என்று சொல்லிக் கொண்டீர்களே, இப்போ இந்த தூய சக்தியில் இத்தனை களங்கங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். கண்டிப்பா சார். ஏனென்றால் அவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார், இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், எண்ணிக்கை தான் எங்களுக்கு முக்கியம். நாஞ்சில் சம்பத் சொன்னதுனால அது தாவேகா முழுக்க சொன்னதாக இல்லை. பட் நடப்பதை பார்த்தால் அவர் சொல்வது தான் நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணிக்கை மீது எண்ணம் இருக்கிறதே தவிர அந்த எண்ணம் வந்து தூய எண்ணமா, ஏற்கனவே பேசியதற்கு கொள்கை விரோதமாக இருக்கிறதா? அப்படி இருந்தால் அது அந்த கொள்கை, அந்த கொத்தவரங்காய் அது எதற்கு? இதெல்லாம் கேள்விகள், மக்களிடையே மீடியாவுடைய கேள்விகள். முதல்வர் கரூர் சென்றிருக்கிறார். அது ஒரு நிகழ்வு, இப்பொழுது போயிட்டு வந்தது. அவரை பொறுத்தவரை அந்த அரசியலுக்கு, இடைத்தேர்தலுக்கு, கரூர் உட்பட இடைத்தேர்தலுக்கு இது ஒரு அரசியல் நிகழ்வு தான். போயிட்டு வந்துடுறார், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு முக்கியத்துவம் நம்ம சொல்ல முடியல. இதனால் வந்து இப்போ செந்தில் பாலாஜி மேலே இருக்கக்கூடிய சூடெல்லாம் வந்து இந்த இடைத்தேர்தல் வரைக்கும் தான் இருக்கும். ஏன் இதுதான் முன்னாலேயே நான் பல நிகழ்வில் பேசினதான் மறுபடியும் சொல்ல வேண்டி வருது. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள், திமுக தலைவர், 2016 கரூர் போகும்போது என்ன சொன்னார்? கரூர் கேங், கரூர் மாஃபியா, செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து போக்குவரத்து துறையில் ஊழல் பண்ணிட்டார். அந்த வழக்கு அப்பவே இருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் அவரை சிறைக்கணும். அதுக்குள்ளே திமுக வந்துட்டார். வந்தோடனே என்னன்னார்? தியாகி, தீரரானாரா? அப்போ மறுபடியும் செந்தில் பாலாஜி தாவேகாவில் இணைந்து தீரர் ஆக மாட்டார் என்று என்ன நிச்சயம்? கண்டிப்பா. யாவா வேலு தீரர் ஆக மாட்டார் என்று என்ன நிச்சயம்? எனக்கு கிடைத்த சில தகவலின்படி ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போயிட்டார். 60 வருடமாக எந்த கட்சியை எதிர்த்து அவர் பேசி கொண்டிருந்தாரோ அந்த திமுகவிற்கு போய்விட்டார். என்ன காரணம்னு விட்டுருங்க, போயிட்டார். அங்க அவருக்கு தனியா ஒன்றும் போனியாவில் போயிட்டார். இப்பொழுது அவர் தாவேகா வருவதற்காக பேசி கொண்டிருக்கிறார் என்பது தகவல். என்ன, இந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி, 3 மாதங்களுக்கு முன்னால் போயிருப்பாரா? அதுக்குள்ள அங்க தாவேகால வந்து முதல்ல அது 60 வருஷமா இருந்த கொள்கை எப்படி மாறிச்சு? இந்த 3 மாசத்துல மறுபடியும் ஏன் மாறுது? என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க, அவர் எங்கேயோ ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட்டில் எங்கேயோ யாரோ அவங்க குடும்பத்தில் அவங்க சம்மந்தப்பட்டவங்க முதலீடு பண்ணாலாம் பல 1000 கோடிகள். அதை திமுக மீட்டு தருகிறேன் என்று சொல்லித்தான். யாரோ ஒரு மாப்பிள்ளை சொன்னாராம், யாரோ ஒரு முக்கியமான மாப்பிள்ளை, நமக்கு யாருன்னு தெரியல. இப்போ அது அவங்க எப்படி மீட்டு தருவாங்க? அவங்க தான் ஆட்சியில் இல்லையே, அவங்களுக்கு பவர் இல்லையே. அப்போ இவங்ககிட்ட வந்தால் மீட்டு தருவாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள சுயநல அரசியல். கண்டிப்பா சார். இது வந்து நம்ம வந்து இந்த கட்சியை குறிவைத்தோ அந்த கட்சியை குறிவைத்தோ எந்த கட்சியும் குறிவைத்து பேசவில்லை.
அரசியல் அவலம் என்பது இதுதான் என்பதை மக்களுக்கு எடுத்து காட்டுகிறோம். நம்ம சொல்லாமே மக்களுக்கு புரியும். நம்ம அதை சொல்ல வேண்டியது நமது கடமை. கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.